வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 10/2/2024 தை 27 சனிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் வெடியக்கூடிய அமைப்பு. எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள் பலப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதும், பயணங்கள் அனுகூலத்தை தருவதும், புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் இன்று மதியத்திலிருந்து ஆரம்பிக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள், வரவேற்கத்தக்க பயணங்கள், தனிப்பட்ட முதலீடுகளுக்கும் உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் 11:43 வரை சந்திராஷ்டம் உள்ளது காலையில் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் பெற்றோர், பெரியோர், புதிய அறிமுகங்கள், மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகிறது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்வது மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலம் எல்லாம் காணப்பட்டாலும் காலையில் 11:44 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இடமாற்றத்திற்குண்டான அமைப்பில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். உறவு முறை, குடும்பம், மேலதிகாரிகள், உடன் வேலை செய்பவர்கள், நண்பர்கள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பயணங்கள் உடலில் தேக ஆரோக்கிய குறைபாடை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எடுத்த காரியம், வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், முதலீடுகள், பணவரவு அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் விட்டு கொடுத்து போகக்கூடியது நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றமான அமைப்பு, லாபம், சந்தோஷம், அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள், பயணங்கள் எல்லாம் மதியத்திலிருந்து உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய அமைப்பு ஏற்படும். வழக்கு போன்ற பிரச்சனையில் இருந்த அமைப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, பிள்ளைகளுடன் பயணங்கள், பிள்ளைகளுக்கு வேண்டிய விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம், உத்தியோகமேற்றம், வியாபாரமேற்றம், படிப்பேற்றம், வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கூடக்கூடிய காலகட்டம். இடமாற்றத்திற்கு உண்டான நல்ல காலகட்டங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தாய் வழி வரவு,
தந்தை வழி உறவுடன் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு, உத்வேகத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம். இடமாற்றத்திற்குண்டான நல்ல சூழ்நிலையை கணிந்து வரக்கூடிய அமைப்பு. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுப்பதை மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருப்பது மட்டும் முக்கியம். உறவு முறையில் கோளாறை வைத்து கொள்ளாமல் இருப்பது அதைவிட முக்கியம். குறிப்பாக தெய்வ வழிபாடு அதிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக எதிரிகள் விஷயத்தில் நீங்களாகவே சரண்டராகி பணிந்து போவது நன்மை ஏற்படுத்தி தரும். மூன்றாம் நபர்களை நம்புவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலம், எடுத்த காரிய ஜெயம், பிள்ளைகளுக்காக அதிகமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது அமைப்பையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.